சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். சோழ வந்தான் நெடுங்கோலம் ரஞ்சித் மாடு. சோழ வந்தான் நெடுங்கோலம் சொல்ல மாட்டான். அது சொல்ல மாட்டாச்சா? ரஞ்சித் மாடு சொல்லுவான். சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. சாதி பேரை சொல்ல முடியாது. என் சாதி பெயரை சொல்லுங்க. உரிமையாளர் கேட்ட கேள்வி, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அரசின் உத்தரவுப்படி நடக்கு சொல்லிட்டு பாலம் சொல்லிக்கிட்டு சொல்ல முடியாது. சட்டென பொங்கிய கமிட்டியாளர் பாலமேடு ஜல்லிக்கட்டில் அதிர்ச்சி. சொல்ல மாட்டான். அது சொல்ல மாட்டாச்சா? சொல்ல மாட்டான். ரஞ்சித் மாடு சொல்லுவான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த 15ஆம் தேதியன்று நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று பாலமேட்டிலும் இன்று அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதனால் மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றுள்ளன. காலை 7 மணி அளவில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பச்சை கொடி அசைத்து பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். அதில் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக மொத்தம் 3677 காளைகளுடன் 1412 மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்தனர். இதில் 1000 காளைகளுடன் 700 மாடுபிடி வீரர்களுக்கு போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி விதவிதமான பெயர்களில் அவிழ்க்கப்பட்ட காளைகள் வீரர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் களத்தில் நின்று வெற்றி பரிசுகளை அள்ளிச் சென்றன. அதேபோல் மிரட்டலாக களத்தில் நின்ற காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பல்வேறு பரிசுகளை பெற்றுச் சென்றனர். இதில் 14 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த பொதும்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட புதுக்கோட்டை ராயவயல் சின்ன கருப்பு காளைக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் அவிழ்க்கும் போது குறிப்பிட்ட நபர் ஒருவர் தனது பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதியின் பெயரை குறிப்பிடும்படி கூறியுள்ளார். ஆனால் அதற்கு பாலமேடு விழா கமிட்டியாளர்கள் கொடுத்த பதிலடிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் அந்த காளையின் உரிமையாளர் தனது சாதி பெயரை சொல்லும்படி விழா கமிட்டியாளர்களிடம் கூறியுள்ளார். அதற்கு அந்த விழாவில் கமெண்ட்ரி செய்து கொண்டிருந்த நபர், அதெல்லாம் சொல்ல மாட்டோம் சார், சொல்ல முடியாது, சாதி பெயரெல்லாம் சொல்ல மாட்டோம், இதே தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவுப்படி நடக்கும் ஜல்லிக்கட்டு, இதில் சாதி பெயரை சொல்லவே முடியாது என்று பதிலடி கொடுத்தார். சோழ வந்தான் நெடுங்கோலம் ரஞ்சித் மாடு. சோழ வந்தான் நெடுங்கோலம் அது சொல்ல மாட்டான். அது சொல்ல மாட்டாச்சா? சொல்ல மாட்டான். ரஞ்சித் மாடு சொல்லுவான். சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. ஜாதி பேரை சொல்ல முடியாது. தற்போது பாலமேடு கமிட்டியாளர்களின் இந்த சிறப்பான பதில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மதுரை மாநகரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது. இப்பேற்பட்ட ஜல்லிக்கட்டில் சாதி பெயரை தவிர்க்க வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளது. ஆனால் வாடிவாசல் களத்தில் அரசு அதிகாரிகள் முன்பாகவே சாதி பெயர்களை குறிப்பிட்டு காளைகள் அவிழ்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி பெயரை தவிர்க்க வேண்டும் எனவும் காளைகளை அவிழ்க்கும் போது அதன் உரிமையாளர்களின் பெயரோடு சாதி பெயர்களை குறிப்பிடக்கூடாது எனவும் அந்த மனுவில் கூறியிருந்தார். இதனிடையே நீதிமன்றத்தில் இந்த மனு மீது விளக்கமளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக பின்பற்றுவோம் என உறுதியளிக்கப்பட்டது. அதன் பேரில் இருதரப்பு வாதங்களை கேட்ட மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜல்லிக்கட்டு போட்டியின் போது சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது எனவும் காளைகளை அவிழ்க்கும் போது காளையின் உரிமையாளர் பெயரோடு சாதி பெயரை கூறக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பித்தார். அது மட்டுமின்றி ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பாக தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்யவும் உத்தரவிட்டார். அதன் பேரில் இந்த ஆண்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சாதி பெயரை பயன்படுத்தாமல் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியுடன் நடைபெற்று வருகிறது.
தமிழ் பாரம்பரியத்தில் நீண்ட வரலாற்றை கொண்ட ஜல்லிக்கட்டில் சாதி ஆதிக்கம் அதிகமாக இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சமூக தன்மையோடு நடப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சோழவந்தான் நெடுங்கோலம் ரஞ்சித் மாடு. சோழவந்தான் நெடுங்கோலம் என்னது சொல்ல மாட்டான். அது சொல்ல மாட்டாச்சா? ரஞ்சித் மாடு சொல்லுவான். சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. ஜாதி பேர் சொல்ல முடியாது. அரசின் உத்தரவுப்படி நடக்கு சொல்லிட்டு பாலம் சொல்லிக்கிட்டு சொல்ல முடியாது. அமைச்சர் அண்ணன் வெங்கடேசன் வழங்கும், எம்எல்ஏ வழங்கும் 1001 அந்த அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.